மோடி ஆட்சியில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் பயனடைந்ததாக தெரிவித்துள்ளார். நிறைய நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் எதுவுமே பாஜக காது கொடுத்து கேட்டதில்லை. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிசனிங் இயரே கிடையாதுங்க. என்ன செஞ்சுருக்காரு தொழில்துறைக்கு? இன்னைக்கு தொழில் இந்த ஜிஎஸ்டினால டிமானிட்டைசேஷன்னால ரொம்ப படும் சிரமத்துக்குள்ளாகி இருக்கு. ஜிஎஸ்டி வேண்டான்னு சொல்லல. ஜிஎஸ்டி ரொம்ப ஸ்பீட் இம்ப்ளிமெண்டேஷன், அது ஒழுங்கான ஹோம்ஒர்க் பண்ணாத ஒரு இம்ப்ளிமெண்டேஷன். அதனால் இன்னி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்ருக்குறோம். இன்னி வரைக்கும் ஜிஎஸ்டி பிரச்சனைகள்னால தொழில்துறை மிகுந்த சிரமத்துக்குள்ளாக இருக்கிறது. இதில் மேக் இன் இண்டியாவும் எங்களுக்கு சேரல, மேட் இன் இண்டியாவும் சேரல. டிஃபென்ஸ் காம்பனன்ட்ஸ் அது யாருக்கோ போயிருக்கு. கார்பரேட்ஸ் வேணால் பண்ணிகிட்ருக்கலாம். உதவி ஆட்சியர், காவல்துறை உதவி கண்காணிப்பாளர், வணிக வரித்துறை உதவி ஆணையர், கூட்டுறவு சங்கங்களில் துணை பதிவாளர், ஊரக வளர்ச்சித்துறையில் உதவி இயக்குனர், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர், மாவட்ட தீயணைப்பு அலுவலர் ஆகிய காலி பணியிடங்கள் குரூப் 1 தேர்வு மூலம் நிரப்பப்படும். அந்த வகையில் இத்துறைகளில் காலியாக உள்ள 90 பணியிடங்களை நிரப்ப குரூப் 1 தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜூலை 13ஆம் தேதி குரூப் 1 முதல்நிலை தேர்வு நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. தேர்வுக்கு தகுதியானவர்கள் இன்று முதல் ஏப்ரல் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை சரி செய்ய மே 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது.